ஹாய், வெல்கம் டு நதீஸ் vlog. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். 2024ஓட லாஸ்ட் வீடியோ. நாளைக்கு 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் 2024 நினச்சதெல்லாம் நடந்துதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆசைப்பட்டிருக்கோம் நம்ம. அதில் ஏதாச்சும் எந்தெந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு நினச்சது அந்தளவுக்கு நடந்த மாதிரி இல்லை. ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் நினச்சது நடந்திருக்கு. நம்ம ஆசைப்பட போகிறோம் அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்றது தானே. அது நடந்திருக்கு. அதில் ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒன்று வீடு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுதான் முடியல. சரி, நெக்ஸ்ட் இயர் ஆச்சு நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்றது ஒன்று தான். நீங்கள் எல்லோரும் நினச்சது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு இப்போ நாளைக்கு எல்லோரும் எங்கே போவீங்க, நிறைய வேறு நடந்துருக்கு. அதெல்லாம் நாளைக்கு எல்லோரும் எங்கே போவீங்க, எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் நைட்டு 12 மணி போல் கோயிலுக்கு போகிறது முன்னெல்லாம் போயிட்டுருந்தேன் நான். இப்போ கொஞ்ச நாளெல்லாம் அந்த மாதிரி போகிறதில்ல, உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் நைட்டில் போக முடியல. ஆனால் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் நைட்டு 12 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நாளைக்கு காலையில் போவேன். நைட்டு போக முடியலன்னா நாளைக்கு காலையில் கிளம்பிட வேண்டியதுதான். யார் யாரெல்லாம் நைட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன, அவ்வளோதாங்க. இன்றைக்கி சங்குப்பூவோட சீட்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். பார்த்துட்ருக்கேன் நான். ஏன்னா அது ஒயிட் ரேர் இல்லைங்களா. ப்ளூ கிடைக்கும், அடுக்கும் கிடைக்கும். ஒயிட் ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஒயிட் சீட் எடுத்து வச்சா யாருக்காச்சும் யூஸ் ஆகும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த சீடு இல்லாமல் அந்த வெறும் தோல் மட்டும் இருக்குங்க. அது காயில் சீடே கிடையாதுங்க. அதில் அந்த மாதிரி தான் இருக்குது. அது நிறைய அதுதான் இருக்குது. இப்போ ஒரு 10 காய் இருக்குன்னா அதில் 1 மட்டும்தான் சீடோடு இருக்கிறது. மற்ற 9 சீடு இல்லாமல் தான் இருக்குது. அதை தான் பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கேன் நான். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இலைலாம் ரொம்ப பழுத்து போன மாதிரி இருந்தது. கை வச்சு தள்ளினாலே கொட்டி போகிற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா ஃப்ரெஷ்ஷாக துளுக்கும் இல்லைங்களா. துளுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு. அதனால் அந்த பழுத்து போனதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்ருக்கேன், ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். அந்த சீசனுக்கு ட்ரிம் பண்ணி விட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் இலைங்கெல்லாம். அதுக்காக அப்புறம் சீடும் பார்த்திங்கனாக்கா அங்கங்கே ஒவ்வொன்று தேடி எடுத்துகிட்ருக்கிறேன் நான். அதுவும் கொஞ்சம் நல்லா கெட்டியானதை மட்டும்தான் எடுத்தேன். பிஞ்சியெல்லாம் எடுத்தாக்கா அது வதங்கி போகிறோமே, அது யூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியான சீடை மட்டும்தான் எடுத்தேன் நான். இது ஆனால் அந்த சொத்தைக்காய் தாங்க நிறையா இருக்குது. சீடு இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் நிறையா இருக்குது. இது என்ன ஒரு 5 இல்லை 4 நம்ம தான் தேடி எடுத்ததில் அவ்வளோ அது மட்டும்தான் இருந்தது. சரி, அது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து மொட்டை மாடியில் அப்படியே காய வச்சுட்டு காயட்டும். என்ன பச்சையாக இருக்குது இல்லைங்களா, 3 காய், அது மட்டும் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா மற்ற எல்லா செடிக்கும் NPK கொடுத்தேன் நான். டிஏபி கிடைக்கல. சரி, NPK கொடுத்தேன். ஃபுல்லாக ரோஸ் தானே, நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாக்கா இந்த உரம் கொடுக்க மாட்டோம். நல்ல ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு NPK கொடுத்தேன். NPK கொடுத்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டாங்க. ஏன்னா அது இது இல்லைங்களா, கெமிக்கல் இல்லைங்களா, செடி ஃபுல்லாக போயிடும் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டோம்னா. அதனால் அதுவும் வேர்கிட்ட கூட போடக்கூடாதுங்க. அதை வேரை தள்ளி சும்மா கொஞ்சோண்டு கையில் ஒரு இது கொட்டி நம்ம அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு 10 பால் அந்த மாதிரி தான் போடணும். போட்டுட்டு அதுவும் தள்ளி தான், வேறு எங்கே இருக்குன்னா அதுக்கு தள்ளி தான் போடணும். இந்த தொட்டியில் அது கூட போடல. ஏன்னா குட்டி அந்த சாமந்தி நாற்று கட்டிங்ஸ் போட்டு நட்டுருக்கேன்னா அதனால் அது கூட போடலை. தொட்டாச்சுலிங்கையும் கிளை தாங்க வச்சுருக்கேன். வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வருதோ வராமல் போதோ தெரியல. அது ஒரு ஆசையாக இருக்குது. காலையில் அதில் வச்சு இது பண்ணிட்டு பார்க்குறதுக்கு. அதனால் அதை கட்டிங்ஸ் தான் போட்டேன் நான். இது மற்ற எல்லா செடிக்குமே போட்டிருக்கேன். அந்த ஒரு தொட்டி மட்டும்தாங்க போடலை நான். மற்ற எல்லா தொட்டிக்கும் தூரமாக தான் போட்டிருக்கேன். வேர்கிட்டெல்லாம் போடக்கூடாதுல்ல, அதனால் தூரமாக போட்டிருக்கேன் நான். இந்த குட்டிக்கும் குட்டியோண்டு, அதுலேயும் ஒரு 10 பாலில் கூட இருக்காது. இதில் ஒரு 5 பால் அந்த மாதிரி தான் போட்டேன் நான்.
அதுக்கு போடவே இல்லை. அதில் அந்த கீரை இருக்குது இல்லைங்களா, அதனால் அதை போடவே இல்லை. இதுவும் நித்திய மல்லி இன்னொரு கட்டிங்ஸ் மூலிமா வச்சுருக்கேன்ல, அதுக்கு போட்டேன் நான். இது செம்பருத்தி வந்து கொஞ்சம் 2 செடி ஒன்றா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன் நான். அதை போட்டுட்டு தண்ணி, அதுவும் அதான் வேர் எங்கள் வேர் மேலே பட்டுருதோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். எனக்கு செம்பருத்தி ஃபுல்லாக வேராக இருக்கும் இல்லைங்களா, அது ஒயிட் கலர். இன்றைக்கி தான் பூக்க போகிறாங்க மேடம். இது நாளைக்கு பூத்திருந்தா கூட நியூ இயர் ஸ்பெஷலாக வச்சுருக்கலாம். இன்றைக்கி தான் பூக்க போகிறாங்க அவங்க. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா மாதுளை செடி இருக்குது. எங்கே போடுறதுனே தெரியல, இருந்தாலும் அதுலேயே போட்டேன் நான். அது என்ன ஆக போதோ தெரியல. இது வேறு இப்போ தான் வச்சுருக்கேன் முடக்கத்தான். அதுவும் வந்து வேணும் மருந்து போட்டுட்டேன் இல்லைங்களா, வர்றது கஷ்டம்தான். அது வராது. ஏன்னா ஒரு 1 வீக் கழிச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, வராது. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூ ஃபேமிலி மெம்பர் இவங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவங்கள பார்க்குறதுக்கு, இவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நர்சரியில் வாங்கும்போது பெரிய பூவாக இருந்ததுங்க. அதுக்காகவே மெயினாக இன்றைக்கி நான் வந்து என்பிகே வச்சுருக்கேன் நான். பெரிய பூவாக இருந்தது. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பூ பூத்துது, குட்டியோண்ட தான் பூக்குது. இதுவும் வந்து பெரிய பூவாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தே இவங்க குட்டியோண்ட தான் பூக்குறாங்க. இது ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு இவங்க வந்து ஃபஸ்ட்டு பெருசாக வாங்கிட்டு வரும்போது பெருசாக பூத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பூ மட்டும் தாங்க சின்னதாக பூத்துது. மற்றது எல்லாமே இந்த அளவுக்கு தான் பூக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இவங்கள எப்போயாச்சும் ஒரு பூ தான் வரும், இதில் நிறையெல்லாம் வராது. அப்படி இருந்தும் இது வந்து பெரிய பூவாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் தலையில் வைக்கும்போது. நம்ம கடையிலலாம் பெங்களூர் ரோஸ்ன்னு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும் தலையில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு. இது அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு துளிர் வந்ததுன்னா ஒரு பூ மட்டும் தாங்க பூக்குது அதில். இது இப்போ தான் வருது, அடியிலேருந்து அந்த ஸ்டெம்லேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது துளிர். இது வந்து இப்போ தான் இந்த பாருங்க, இந்த வந்து டபுள் டிலைட் வந்து அந்த ஒவ்வொரு துளிருக்கும் ஒவ்வொரு பூ கம்பல்சரி. ஒரு துளிர் வந்து ஒரு 4 இலை வந்ததுன்னா அது கம்பல்சரி மொட்டு விட்டுடுது. அது பூத்துட்டே இருக்கும் சீசன். அது வந்து நிற்க மாட்டேங்குது. இது மட்டும் டபுள் டிலைட் மட்டும். வாசனையும் சூப்பராக இருக்குங்க. சென்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாசனையும் சூப்பராக இருக்குது டபுள் டிலைட்டு. இது வந்து பன்னீர், நார்மல் பன்னீர். இது தாங்க சூப்பர் ஸ்பெஷல், அதாவது நியூ இயர் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி பூத்துருச்சு, நாளைக்கு பூத்துருந்தால் நல்லா இருக்கும். நாளைக்கு ஆரஞ்சு தான் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு. நாளைக்கு பூத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து பன்னீர் நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த பன்னீர் அரேபிக் பன்னீர்னு சொல்கிறாங்க. நான் இல்லை, நாட்டு பன்னீர் மாதிரி தான் தெரியுது. அரேபிக் பன்னீர்னால் இன்னும் கொஞ்சம் கலராக இருக்குது. இது நாட்டு பன்னீர் தான். இது ஆல்ரெடி 3 பூ முன்னே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து 2 மட்டும் வச்சுருக்கு இதில். இது இப்போ இந்த செடியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் நான். ஏன்னா ஒரே ஒரு இலை மட்டும்தாங்க வந்தது, ஒரே ஒரு இலை. அந்த இலையிலேயே மொட்டு வருது. இது வந்து பன்னீரில் கீழே இருந்து மொட்டு இவ்வளோ தாங்க தண்டு வந்திருக்கு. இப்போ தண்டில் மொட்டு வர மாதிரி இருக்குது. இது இவ்வளோ பெரிய தண்டு இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பன்னீர் டபுளில் பிங்க் கலர் போட்டிருந்தேங்களா, அது வந்து பிங்க்கு தாங்க. உங்களுக்கு வீடியோவுக்கு அது ஒரு மாதிரி லைட் கலர் மாதிரி தெரியுது அது, ஆனால் அது வந்து பிங்க்கு தான். இது வந்து பன்னீர் ரோஸோடைய வீடியோ இது. இப்படி இலைய டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. நான் சரி மொட்டு தான் வந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் அந்த செடியில் இருக்கிற மாதிரியே மொட்டு வந்திருக்கணுமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆனால் இலையே இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்குங்க அது. ஆனால் இது வந்து மதர் பிளான்ட். இது அதுக்காக அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. ஒரே ஒரு இலை மட்டும்தாங்க இருக்கும் அதில். அந்த இலை மட்டும்தாங்க. அந்த இலைக்கு பக்கத்தில் அப்படியே மட்டும் வந்துடுச்சு. இப்போ வரதும் அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இப்போ வரதும் அதே மாதிரி தான். ஒரு துள்ளியோன்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நகம்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ச் அளவுக்கு தான் துளிர் வந்திருக்கு. அதுலேயே மொட்டுங்களும் வச்சுருக்கு. நானும் ஒவ்வொரு துளிர்கிட்டையும் போயிட்டு பார்க்குறேன் நான். அதுலேயே மொட்டு வச்சுருக்கு. இந்த ஒரு துளிர் மட்டும்தாங்க பெருசாக வந்திருக்கு. இந்த மொட்டு இருக்குங்களா, அதை மட்டும்தான் பெருசாக வந்திருக்கு. மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
நான் ஒரு லைக் போடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் போடுங்க. ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள். எங்களுக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி பேசுகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோ. எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வருஷம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.